என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னா, வேணும்னே யாருமே அடிக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா வேணும்னே அடிச்சா அது என்ன எந்த லெவல்ல கொண்டு போய் விடுங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்துக்குமே எவ்ரிஒன் நோஸ். அண்ட் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணும்போது அது குறிப்பா சொல்லுவாங்க கூட. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அங்க நெறையா இருக்கும் பாயிண்ட்ஸு. பட் எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வெர்பலா கூட சொல்லுவாங்க. சொல்லி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து எல்லாமே சைன்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இன்டென்ஷனலா பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, மேபி இப்போ நீங்க சொல்லும்போது அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா? அத நான் வந்து உங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவ நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னா, இது வந்து இன்டென்ஷனலா பட்டுச்சா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா இது வந்து கேம். ஏன்னா பார்வதிய ஸ்போர்ட்டிவா எடுத்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லாத்த விட அதிகமான நேரத்துல நான் அடி வாங்கி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ப்ரைடாவே கூட சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல அந்த கேம் நடக்கும்போது நடந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி ஸ்போர்ட்டிவ் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் ஏன்னா ரூல்ஸே என்ன அப்படின்னா, பாட்டில்ல நீங்க கை வைக்கக்கூடாது. கரெக்ட்டா? அப்புறம் கையிலேருந்து புடுங்கக்கூடாது. அப்படின்னு இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. நீங்க என்ன ஆப்ஷன் சொல்லுவீங்க? வாட் இஸ் த டிஃபென்ஸ் சிஸ்டம் யூ கேன் சே? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு இருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது குரூப்பிசமா இல்லையா அப்படிங்கிறது அது செகண்டரி. அது வந்து செகண்டரி. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி 2 ரவுண்டு முடிஞ்சு 3வது ரவுண்டு சொல்றாங்க. இந்த மாதிரி கோர்ட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியர்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்க அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறத அவங்களை சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஷீ வென்ட் டு ஹிம் அண்ட் பாட்டிலில் கை வைக்கக்கூடாது. அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் ஹி மைட் டூ டு சேவ் ஹிஸ் பாட்டில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ இந்த இடத்துல இன்டென்ஷனல்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷனல் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்ணுல அடிச்சது இன்டென்ஷனல் இல்ல. அதுக்கப்புறமா எல்போவ வச்சு அவ்ளோ வாட்டி தள்ளினா, ஷூ காலால போட்டு வேணுன்ட்டே போய் மிதிச்சான். ஓ, அதெல்லாம் ஷூ உனக்கு வந்து இன்டென்ஷனா தெரியலையா? போடக்கூடாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஷூ வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல. அதாவது சபரி சரி, ஷூ ஓகே. போடலாம். அப்ப இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் ஒரு எல்போவால நிமிஷம் அடிச்சதெல்லாம் ஒரு நிமிஷம். தப்பில்லையா? இப்போ சபரி ஷூ போடலாம், பார்வதி ஷூ வந்து போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சா? அப்படிலாம் யாருமே சொல்லலங்க. பட் ஆனா அவ ஷூ அப்போ ஷூ போடலன்னு கால் தெரியுது. அப்போ ஷூ இருங்க, கால் இருங்க, இருங்க. அவ ஷூ போடலன்னு தெரியுது. ம். போய் போய் மிதிக்கிறான். அத நீங்க பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்து இப்படி பேசினா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல இல்ல, ஐ அம் போய் போய் சேயிங் 1 மிதிக்கிறாங்க. ஹவர் எபிசோட். நீங்கலாம் ஸ்லோ 1 மோஷன்ல ஹவர்ல ஏதாவது தான் வீடியோல இல்ல, பார்த்திருப்பீங்க. இல்ல, இல்ல, இல்ல. 1 ஹவர்ல தான் காமிச்சான் இத. சரி, ஓகே. எல்போ வச்சு அவ்ளோ இடி போட்டு மொத்து மொத்துன்னு இடிக்கிறானே போட்டு புல்டோசர் மாரி. அதெல்லாம் கரெக்ட்டா? அதெல்லாம் வந்து என்ன இன்டென்ஷனலா பண்ணலையா என்ன அவன்? பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்போ டிஃபென்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. டிஃபென்ஸ் பண்ணோம்னா, ம். என்ன இப்படிதான் பண்ணலாம்? பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதான் என்ன பண்ணலாம் அது சொல்லுங்களேன். அவ ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல வரக்கூட இல்ல. வராதப்பவே போய் போய் அடிச்சான். ம். அவ வந்து கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் ரேடியஸ்ல வரும்போதே போய் போய் அடிக்கிறான். அந்த மாரி பண்றான் அவன். ஆ, ஓகே. நீங்க சொல்றீங்க 50 மீட்டர் ரேடியஸ்ல வரும்போதே போய் போய் அடிக்கிறான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்றீங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவனோட ஜோன்ல தான் அவன் இருந்தான். அவன் தாண்டிலாம் போல. அவனோட அவன் ஜோன்ல தான் ஜோன்லலாம் அவன் இருந்தான். இல்லவே இல்ல. அவன் கிடையவே ஜோன் கிடையாது. அவன் அவன் தாண்டி பாட்டில் தாண்டி வந்தே அடிச்சான். இல்ல இல்ல. வெயிட் அவன் ஒரு பாட்டிலுக்கு நியர்பைல தான் அவன் இருந்தான். அவன் தாண்டி பார்வதி ஏரியாவுக்கு அவன் போல. இமாத் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். சரி, அவர் வந்து டிஃபென்ஸ் பண்ணது தாண்டி போலன்றீங்க. அங்க ஒரு புஷ் அவன் பண்ணியிருப்பான் தெரியுமா? ஓடி போய் தட் இஸ் கனி ராங். கிட்ட தட் இஸ் விழுந்து ராங். தட் இஸ் ராங். அது ஓவர் புஷ் அது அது. அது அது ஓவர் புஷ். இன்டென்ஷனலா? அது அது ஓகே. வந்து அது நான் நான் சொல்றேன்ல, இந்த கேம்ம பொறுத்தவரைக்கும் அவன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்சிவ் சிஸ்டம் அது ஒண்ணுதான். பட் ஆனா ஓவர் புஷ்ங்கிறது வந்து நானும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓவர் புஷ்ஷ நானும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா இங்க ஒரு வார்த்தை என்ன வந்துச்சு அப்படின்னா, அடிக்கிறான் அடிக்கிறான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அடிக்கல. சரி, அப்ப அந்த இல்ல. ஆக்ஷன இருங்க ஆமா மேஜிக். அடிச்சான். மேஜிக் வேணும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. அந்த தள்ளி ஆக்ஷனுக்கு என்ன விட்டான். ப்ரோ அர்த்தம்? இல்ல அந்த தள்ளி குத்துற விட்டான். ஆக்ஷனுக்கு எல்போ பண்ண இல்ல, இல்ல ஆக்ஷன் அடிச்சான். வன்மப்பூனை வெயிட். எல்போ பண்ண ஆக்ஷன வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அது வந்து என்ன டிஃபென்ஸ் ஆக்ஷனா அது? இஸ் எல்போயிங் சம்ஒன் a டிஃபென்ஸ் ஆக்ஷன்? எங்க அந்த வீடியோ இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. மேல இருக்கு. இங்க மேல இருக்காதா? நான் மேல டேக் பண்ணிருக்கேன். இஸ் இருங்க எல்போயிங் பாத்து. சம்ஒன் a டிஃபென்ஸ் ஆக்ஷன் இஸ் தி ஒன்லி கொஸ்டின் ஐ அம் ஆஸ்கிங். எனக்கு வேற எதுவுமே வேணாம். அந்த எல்போ பண்ற ஹிட் அது டிஃபென்ஸ்ல வர்ற ஆக்ஷன் தான் நீங்க சொன்னீங்கன்னா நான் அமைதியா போயிடுறேன். எனக்கு எதுல வந்து எல்போ பண்ணி குத்துறது டிஃபென்ஸ்ல வரும்னு எனக்கு தெரியல. மேபி ஐ ஆம் வெரி வெரி என்ன சொல்லுவாங்க? அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே. ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் நாலேட்ஜ். எல்போ பண்றது டிஃபென்ஸ்னா நான் ஒத்துக்கிட்டு கிளம்பிடுறேன். அவ்வளவுதான். ஜான் ஹரி பேசுறீங்களா?
இல்ல அவரோட என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை ஒன் திங். இப்ப இது வந்து சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க இதுல வந்து ஒரு குரூப்பிசம் தெரிஞ்சது அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஐ do not know whether you guys seen this or not. She kind of questioned like Sabari also. At that time also he is like no this happened that happened அப்படின்னு தான் அவர் சொல்றாரு தவிர he did not say what yeah this shouldn't have happened. அது வந்து லைக் விளையாட்டுல அப்படி ஆச்சுன்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி இல்ல. இது அவ என்ன புஷ் பண்ணா, அவ வந்து இந்த ரூல்ஸ மீறினா, அதனாலதான் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு தான் அவர் he is kind of explaining. So if he like I might have also say like yes he did not do anything intentionally, but at least he should have felt what yes this shouldn't have happened. What yes I did a mistake அப்படின்ற மாதிரி அவரு சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. பட் அந்த மாதிரி அவர் ஏதாவது சொன்னாரா, நீங்க யாராவது பாத்தீங்களான்னு தான் I just wanted to clarify. Because Sandra was asking him and even she herself said what as a judge I should have kind of like take a decision but I didn't and it's my mistake ன்ற மாதிரி சாண்ட்ராவும் சொன்னாங்க. எஸ் he didn't feel sorry for anything. சரியா, அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜோக் பண்ணிட்டு இருந்தாரு. சரியா, அங்க போய் விக்கல்ஸ் கூட பேசுறது, விக்கல்ஸ், திவாகர் எல்லாம் நாங்க உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அண்ட் த வே ஹி வெண்ட் இட்ஸ் லைக் கண்ணு போகும் காலு போகும் இந்த மாதிரி அதெல்லாம் டிஃபென்ஸ் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது சொல்லிட்டு தான் போனாரு. வென் ஷி வாஸ் லிட்டரலி ரன்னிங் ஹோல்டிங் அர் ஐஸ் வித் ஐஸ் பாக்ஸ் உள்ள போயிட்டு இருக்கும் போது தலைங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இவரே ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் இருக்கிறாரு. கனி இஸ் ஆக்சுவலி கமிங் அண்ட் டிஃபெண்டிங் தட் ஆல்சோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து நான் அன்இன்ஷுவல்னு சொல்லி ஓகே சொல்லியாச்சு. அதே மாதிரி காலில் மிகவும் நான் எடுத்துக்கல. தட் எல்போ ஹிட், தட் இஸ் மை பிக்கஸ்ட் கொஸ்டின். அந்த எல்போ புஷ் எல்போ ஹிட் எந்த விதத்துலயும் டிஃபென்ஸ் இல்லை. தட் இஸ் அன் அட்டாக் மூவ், தட் இஸ் டெஃபினெட்லி அன் அட்டாக் மூவ். அதை வந்து இவன் வந்து நான் டிஃபெண்ட் பண்றதுக்காக சொல்றேன்றது நான் எக்காரணத்தை கொண்டு நான் ஒத்துக்க மாட்டேன். தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ டிஃபென்ஸ் மூவ், இட் இஸ் அன் அட்டாக் மூவ் அண்ட் அது தெரிஞ்சுதான் பண்ணான். அண்ட் ஷீ இஸ் நாட் ஈவன் சார்ஜிங் அட் ஹிம். ஓகே, ஷீஸ் ஜஸ்ட் லிட்டரலி வாக்கிங் டுவர்ட்ஸ் ஹிம். போய் நங்குன்னு ஸ்ட்ரெஸ்ல குத்துறான், வயிற்றுல குத்துறான். ஹவு வில் எனி பர்சன் ரியாக்ட்? அண்ட் இதுவும் எனக்கு என்ன சாரி இமாரு நீங்க சொன்னீங்க இன்டர்நேஷனல்ல பண்ணல. அவர் ப்ரீ வார்னிங் மாஸ்டர் பீஸ்ட் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, டக்குன்னு இது பண்ணாதீங்க. ஓகேவா, பேசி முடிக்கட்டும். ரசின் பேசிட்டு இருக்கான், பேசி முடிக்க. ஓகேவா, வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு இது பண்ணாதீங்க. இல்ல நான் முடிச்சிட்டேன். போட்டோ. ஓகே, இல்ல அவர் ப்ரீ வார்னிங் கொடுத்தாரு. அடிக்கிறதுக்கு வந்து பார்வதிக்கு மட்டும். திவ்யாவுக்கு சொல்லுவாரு நீங்க உங்களுக்கு இல்ல, பார்வதிக்கு மட்டும். தேர்ட் ரவுண்ட்ல அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ வார்னிங் கொடுத்துட்டு அடிப்பாரு. அந்த வீடியோ கிளிப் இருக்குது, வேணும்னா கொண்டாந்து தரேன். ப்ரோ எனக்கு அதை கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. பிகாஸ் ஐ டிட் நோ தட், பட் எனக்கு வந்து கிளிப்ஸ் எதுவும் கிடைக்காதனால ஐ டென்ட் கீப் மென்ஷனிங் தட் அகைன். அதை கொடுங்க. தேர்ட் ஒன் வந்து வந்தா அடிப்பேன்னு சொல்லியே பண்ணுவாரு, அதையும் கொடுங்க. ஆமா, சொல்லிட்டு அடிப்பாரு. ஓகே, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இது வந்து இன்டென்ஷனல் இல்லைன்னு சொல்றவங்க, இன்டென்ஷனல் ஆக்ஷன் வந்து சாரி அன்இன்டென்ஷனல் ஆக்ஷன் ஆர் ஆக்சிடென்டல் ஆக்ஷன் வந்து வில் இட் பி ரிப்பிட்டேட்டிவ்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போய் ஒருத்தவங்க தெரியாம ஒரு தடவை காலை மிதிச்சிட்டீங்க, ஈவன் இட் இஸ் a கேம். அந்த கேம்ல கூட திரும்ப மேஜிக் I don't care about stamping. I am worried about the elbow hits. Stamping வந்து okay it's a game, okay ஏதோ பண்றாங்க. Elbow hits, what is that elbow hit? யா கரெக்ட். திரும்ப அதை ரிப்பீட்டேட்டிவா பண்ணாரு. அது வந்து அந்த எல்போவாவும் இருக்கட்டும் அதா இருக்கட்டும், அதை எப்படி நம்ம வந்து இட்ஸ் a கேம், அது வந்து கேம்குள்ள எப்படி நீங்க கொண்டு வரீங்கன்னு தெரியல. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நோட்னா, அங்க சாண்ட்ரா லைவ்ல சொல்லியிருப்பாங்க, நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், அவளுக்கு ஒரு கண்ணுல விஷனே இல்ல, அதோட தான் வந்து அவ வந்து விளையாண்டா, அப்ப அவ தெரியாம அந்த கோட்டுக்குள்ள போயிருந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதே அங்க சொல்லுவாங்க. அவ எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு தான் ஆக்சுவலா இந்த பாயிண்ட் தான் விக்ரம் கிட்ட ஆக்சுவலா வந்து என்ன தெரியுமா, கமல் நீ வந்து உள்ள வெளிய போய் இன்னொருத்தங்க பாட்டில் எடுக்க தான் கூடாது. அவ ஜஸ்ட் கேஷுவலா தான் நடந்தா. அவ இப்ப யார் பாட்டிலுமே எடுக்க ட்ரை பண்ணல. அதுக்கே உடனே டிஸ்குவாலிஃபைன்னு கனி கத்துறாங்க. அவங்களுக்கு என்ன டக்கு புக்குன்னு சபரிய லீடர் ஆக்கி விட்டுக்கணும், அவ்வளவுதானே. ஓகே, இந்த டிஸ்குவாலிஃபைடுங்கிற டெசிஷனை எடுத்ததே ஹவுஸ்மேட்ஸும் ஜட்ஜஸும் தான். அது பிக் பாஸ் ரூல்ஸ்ல அவ இல்ல. ஓகேவா, அங்க ஆல்ரெடி கேப்டன் ஃபேவரட்டிசம் பாக்குறாங்க, குரூப்பிசம் இருக்குன்னு தெரியுது. இவங்க எடுத்த டிசிஷனுக்கு அவ ஏன் வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேம் அவ எடுக்கிறா. அதுக்குதான் நீங்க வந்து அடிக்கிறீங்க, புரியுதா? இது அடிக்கிறது தான். இது வந்து இது எப்படி டிஃபென்ஸ் ஆகும்? இப்ப லாஸ்ட் சீசன்ல இதே எல்போக்கு தான் ராயன் ராணவுக்கு ரோஸ்ட் விழுந்தது. இப்ப இந்த இதுல தெலுங்கு சீசன்ல இதே மாதிரி ஒரு பொண்ண ஒரு கான்வர்சேஷன்ல தள்ளி விட்டதுக்கு தான் அங்க ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு.
இத்தனை சீசன் சரி எந்த சீசனும் விடுங்க, இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சதுல இருந்து வீக்கெண்ட் நோ வயலன்ஸ், அடிக்காதீங்க கத்தாதீங்க, அடிக்காதீங்க கத்தாதீங்க, வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ்னு அவ்வளவு தூரம் போன தடவை கூட சொல்லிட்டு போனாரு இந்த பிராங்குக்கு. அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு புரியல. கம்முறது எனக்கு ரெட் கார்டு எல்லோ கார்டுன்னு கூடின கூட்டம் இன்னைக்கு இதை வந்து எப்படி கேம்ல டிஃபென்ஸ் அப்படின்றது. அப்போ இனிமேல் எல்லா கேம்ல எல்லாம் எல்போ அட்டாக் பண்ணிக்கலாம். நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இப்போ போன சீசன்ல எல்போ அட்டாக் பண்ணக்கூடாது, அதுக்குதான் வந்திருக்கு இது பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த சீசன்ல அது எப்படி திரும்ப திரும்ப ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் பண்ணும்போது அது எப்படி நம்ம வந்து இன்டென்ஷனல் இல்லைன்னு சொல்றோம் தான் எனக்கு தெரியல. ப்ரோ ஆதி ப்ரோ பேசிட்டுவா பேசுங்க ப்ரோ. யா வணக்கம் ப்ரோ. ஸோ இதான் எனக்கு நான் 24/7 பார்த்தேன். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அந்த முடியிற அந்த ஈவினிங் வரைக்கும் நான் 24/7 பார்த்தேன். என்னோட ஒப்பீனியனில் நான் இதை அடிக்கடி பலமுறை சொல்லியிருக்கேன். எனக்கு இன்டென்ஷன் பற்றி எனக்கு தெரியாது. இன்டென்ஷன் பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன இன்டென்ஷனில் பண்ணாங்கன்றதை அவங்க கிட்ட கேட்டால் தான் அது தெரியுமே ஒழிய மற்றவங்க யாருக்கும் அவங்களோட இன்டென்ஷன் தெரியாது. நீ வேணும்னே பண்ணியா வேணான்னு பண்ணியா அப்புறம் அஃபென்ஸா டிஃபென்ஸா இது எல்லாத்தையும் தாண்டி நான் இதை கேமாக தான் பார்த்தேன். கேமில் அண்ட் முன்னாடியே அவங்க தெளிவாக சொன்னாங்க ஷூ போட்டுவாங்க, ஜென்ரலாகவே ஃபிசிக்கல் கேமுக்கு ஷூ போட்டு தான் வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லவும் செய்வாங்க. பார்வதி கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு சொல்லுவாங்க ஷூ போட்டுவாங்க, அடிப்படை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேமில் கையிலையும் தொடக்கூடாது கால்லையும் தொடக்கூடாது, அந்த இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் அப்படின்னு ஒவ்வொரு கேமுக்கும் அந்த கேமோட ரூல்ஸ் பொறுத்து தான் இதை செட் பண்ண முடியும். இப்போ இந்த கேமோட ரூல்ன்றது கையில் தொடக்கூடாது காலில் தொடக்கூடாது, வர்றவங்கள நீங்க அவங்களை நெருங்க விடாம தடுக்க மட்டும் தான் முடியும் அப்படின்னு. நெருங்க விடாம தடுக்கிறதுல மீதி எல்லாமே அடங்கியிருக்கு. குத்துனாங்க வேணும்னே குத்துனாங்களா? அப்புறம் நிறைய நான் இந்த போஸ்ட்லாம் பார்த்தேன். நீ பேசின பேசுக்கு வாங்கின இல்லை அது சந்தோஷம் அப்படின்னு. நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. எனக்கு பார்வர்ஸ் கேம் பிளே சுத்தமா பிடிக்காது. ஆனா நான் இன்ஃபேக்ட் அவங்க வந்து டே 1லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பேசுற வார்த்தைகள்ல இருந்து அவங்களோட ஆட்டிடியூட்ல இருந்து எலிட்டிஸ் மைண்ட் செட்ல இருந்து கிளாஸஸ் அவங்க த்ரோ பண்ண சில வார்த்தைகள்ல இருந்து எல்லாத்துலயும் எனக்கு பெரிய பிரச்சனை எழுதுறதுக்கு. ஆனா அதுக்காக ஒருத்தங்க அடி வாங்குறத பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு எனக்கு இல்லை. ஸோ எனக்கு அந்த அடி வாங்குனதுலாம் ஒரு சந்தோஷம் கிடையாது. அதுலலாம் எனக்கான என்ன சொல்றது ஒரு கத்தார்சிஸ் கிடைச்சிச்சா அப்படின்னா கிடைக்கல எனக்கு. அதனாலலாம் ஒண்ணு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிடாது. ஏன்னா நீங்க ஒரு இவ்வளவு பெரிய டிவில நீங்க த்ரோ பண்ண எல்லா வார்த்தைகளுக்கும் அந்த வார்த்தைகளுக்கு நீங்க அடி வாங்கினதுனால அதையிட்டு எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. ஆனா அது இல்லாம அதோட நான் உடன்படல, அந்த கருத்துல நான் உடன்படல. நீ அடி வாங்கின சந்தோஷம்ன்ற கருத்துல உடன்படல. ஆனா ஒரு கேம்னு வரப்போ இது அந்த கேமுக்குள்ள ஒருத்தர் டிபெண்ட் பண்றதுக்காக பண்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. எனக்கு அதுல எந்த இதுவும் தெரியல. இன்ஃபேக்ட் சவாரி பண்ணதுலயுமே எனக்கு எந்த இதுவும் தெரியல. பிளாக் பண்ணது அவர் இந்த எல்போ சல்யூட்டுக்கு அது எல்லாமே திருப்பி அகைன் கேம் வந்து 3வது நடந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஜட்ஜஸ் பண்ணதுல எனக்கு பெருசா எதுவும் இதுவாலாம் தெரியல. கேம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது 2 முறை தெரிஞ்சுட்டு அவங்க ஓப்பனா பாட்டில கையிலேயே ஹோல்டு பண்ணிட்டாங்க திவ்யா வந்து தடுக்க வரும்போது. ஸோ அவங்க திருப்பி 3வது முறை நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அப்புறம் நீங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படின்றது யாராவது சொன்னாங்க இந்த உள்ள குண்டு உள்வழியா வந்து எடுக்க மட்டும் தான் கூடாது. இல்ல கோர்ட்லயே காலை கூட உள்ள வச்சாலே நான் லைவ்ல பார்த்தேன், உள்ள வச்சாலே டிஸ்குவாலிஃபைட் தான்றத கேம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணா டிஸ்குவாலிஃபைட் தான் அப்படின்னு. ஏன்னா திருப்பி 3வது நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லும் போது அகைன் இமத் சொன்ன மாதிரி அந்த ஜோனுக்குள்ளதான் அவர் இருந்தாரு, சபரி இருந்தாரு. அந்த ஜோன்ல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் வந்தாரு. ஆனா எப்ப அவர் அந்த எல்போ இது பண்றாரு இல்ல அந்த எல்போன்னு இல்ல அந்த தோலை வச்சு அவரு தள்ளி விடுறாரு அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்ணிட்டு எல்போ தான் ப்ரோ, தோலர் ப்ரோ, நீங்க அதை மாத்தாதீங்க. அது எல்போ ஹிட்ஸ் தான், நல்லா தெரியுது மேல. எதை வச்சு வேணா பண்ணட்டும், தயவு செஞ்சு எதை வச்சு வேணா பண்ணட்டும். இல்ல நான் சொல்றது எல்போ மட்டும் இல்ல, ஷோல்டர் வச்சு எல்போ ஹிட்னே சொல்லுங்க. இல்ல முதல்ல இருங்க, அடுத்தவங்க நான் கூச்சம்லாம் பண்ணலையே. எல்போ வச்சு பண்ணாலும் ஷோல்டர் வச்சு பண்ணாலும் நான் முதல்ல ப்ரோ முதல்ல பேசும்போது கேளுங்க சரியா. ஷோல்டர் வச்சு அதுக்கு முன்னாடி பண்ணாரு ஒரு வாட்டி, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தள்ளி விட வந்தாரு. எப்படி பண்ணாலும் சரி, எதை வச்சு பண்ணாலும் சரி, கேமை செட் பண்ண பிக் பாஸ் மேல தான் கேள்வி கேட்கறீங்க தவிர இதுதான் கேம். இஷ்டம்னா அந்த கேம் ஆடலாம், இல்லாட்டி அந்த கேம் ஆடாம இருக்கலாம். ஆனா அவங்க சார்ஜ் பண்ணிட்டு உள்ள வராங்க, திருப்பி நீதா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, திருப்பி உள்ள சார்ஜ் பண்ணிட்டு வராங்க. அந்த இப்போ அதை எதுவுமே பண்ணல. அதுக்கு இருந்த அதே கேள்வி எனக்கு வச்சு காலம் அதே தான் கேட்கும். இந்த கேமை வேற எப்படி ஆயிருக்கும்? கம்புறுதினே சொல்றாரு உள்ள போயிட்டு அவன் காலை வச்சு இது பண்றான், புல்டோசர் மாதிரி இடிக்கிறான் அப்படின்றாரு. வேற என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டா கம்பெனி ஈஸியா ஒரு வழி சொல்றாரு,
நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். எனக்கு அப்படி ஒன்றும் கேப்டன்ஷிப் தேவையில்லை. எடுத்துக்கோமா பரவாயில்ல பாட்டில் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். என்னை பொறுத்த மட்டுக்கும் அதுதான் கேவலப்படுத்துறது ஆப்பான்ட்ட. அதுதான் மோசமா ட்ரீட் பண்றது. தோழர் ஆதி ப்ரோ, சாரி டு முடிச்சுக்கிறேங்க. கரெக்ட் இருங்க யூ. நீங்க இருங்க பேசும்போது நான் பேசாம கேட்டுக்கிட்டு முடிக்கட்டுங்க, இருந்தேன், வெயிட் சரியா? பண்ணுங்க மேஜிக். நீங்க இன்ஃபர்மேஷன் பேசும்போது நான் மேஜிக் வெயிட், பேசாம கேட்டுட்டு இருந்தேன். மேஜிக் வெயிட். தப்பா இருந்துச்சுன்னா ஓகே, தப்புன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. என் கருத்து, நான் பெர்ஸ்பெக்டிவ், என் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க சொல்றதுக்காக நான் சொல்றது நீங்க வந்திருக்கேன். சொல்ற இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க இன்ஃபர்மேஷன் ஏங்க கருத்து நான் சொல்லல அவங்க. இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க, கமருதீன் சொன்னது வார்த்தையை தான் நான் சொல்றேன். வார்த்தையாவே இந்த அந்த வார்த்தை அவர் சொன்னாரு. கமருதீன் சொன்ன வார்த்தையை தான் நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க. லைவ்ல கமருதீன் அவங்க சொன்ன சொன்னது வார்த்தையை வேற. இப்படியே சொன்னேன். இல்ல எக்ஸாக்டா இந்த வார்த்தை சொன்னாரு. ஒரு வாரம் தப்பா சொல்லுங்க, எக்ஸாக்டா இதே வார்த்தை சொன்னாரு. ஓகே, நான் இதை மட்டும் உங்களுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கமருதீன் ஹாஸ் எக்ஸ்பிளைன் கிளியர்லி இந்த கேமை எப்படி விளையாண்டுருக்கலாம். நானும் அரோராவும் பண்ணியே காமிச்சோம். இப்படி முதுகு பக்கமா வந்து கூட டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். தட் இஸ் நோ நீட் ஃபார் எல்போ. ஏன்னா அவனுக்கும் அரோராக்கும் அங்க கான்ஃபிளிக் போகும். அதை இல்லங்க, வந்து நீங்க இப்பவும் அதே எக்ஸ்பிளைன் சொன்னாருங்க அவர். நான் பண்ணிருக்கலாம். சொன்ன அதே Magic, வார்த்தையை அவர் that's a சொன்னாருன்னு different, சொல்லிட்டு இருக்கேன். that's a நான் different சொன்ன அதே instance. வார்த்தையை இவர் சொல்லிட்டு சொல்றது இருக்காரு. different instance bro. நான் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னாரு. மேஜிக் வெயிட் பண்ணுங்க, அவர் முதல்ல முடிக்கட்டும். முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் என் கருத்தை தான் சொல்ல வந்திருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் தப்பு, நீங்க உங்க பார்த்த பார்வையெல்லாம் தப்புன்னு நான் ஹலோ பேசல. ப்ரோ ப்ரோ நான் என் கருத்தை ஸ்டாப் சொல்றேன். தட் அண்ட் finish your ஹலோ finish ப்ரோ your ப்ரோ, நான் என் statement. கருத்து தான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? அதாங்க சொல்ல அதை சொல்றேன். தாங்க ஸ்டாப் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்யூசிங், நான் அவர் அக்யூஸே ரிப்பீட் பண்ண பண்ணலையே. நான் சொல்றேன். அப்படிலாம் ஹலோ ஹலோ ஸ்டாப். நான் எங்க அக்யூஸ் பண்ணேன்? இப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க பேசுங்க சொல்றதுக்கு அப்புறம் நீங்க வந்து நான் கருத்தை சொல்றேன், நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி நடுவில் வராதீங்க. we are given you the time to speak, take the time to speak. நடுவில் வந்து மறுபடியும் சண்டை போடுறதுலாம் எனக்கு தேவையில்லை. என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லி முடிங்க போத, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இவரே ஒரு வாரத்துக்கு ஒருக்க தான் சோப்பா போடுற ரசிகா, இவருக்கு எதுக்கு ஸ்பீக்கர் கொடுத்தீங்க? யோ சும்மா இருங்க ப்ரோ. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நான் டெய்லி ஷோ பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு லைவே பார்த்தேன். இல்ல ப்ரோ, 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது சொன்னீங்கல்ல, நான் 10 நாள் பார்க்கல, இன்னைக்கு தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இல்லையே, அதுக்கு நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சோம். அப்பெல்லாம் நீங்க சொல்லலையே. போயிட்டு பார்த்துட்டு Yes, அப்பெல்லாம் you did, சொல்லலையே. you நோ, did. ஐ ரெக்கார்டிங் டிட் சே. இருக்கு ப்ரோ, ப்ரோ ரெக்கார்டிங் நீங்க இருக்கு. இல்ல சொன்னீங்க இல்ல ப்ரோ, இல்ல, ஐ லைவ் ஹேவ் பார்க்கலன்னு ரெக்கார்டிங். சொன்னேன். ரெக்கார்டிங் இருக்கு லைவ் ப்ரோ, பார்க்கலன்னு சொன்னா நான் டெய்லி ரெக்கார்டிங் இருக்கு ப்ரோ. ஏடா நீங்க ஆமா ரெக்கார்டிங் கேட்டு வாங்குங்க, ஆமா நான் ப்ரோ, சொல்லலைங்க. நீங்க கேட்டு வாங்க ப்ரோ. ஆனா நான் தான் டெய்லி ஷோ பார்த்துட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். விக்னேஷ் விடுங்க, பண்ணட்டும். முதல்ல சொல்லுங்க, கேளுங்க. முடிங்க அதான் முடிங்க சொல்றேன், முடிங்க உங்களுடைய முடிங்க. கேட்கறது தான் நீங்க எப்படி விக்னேஷ் கேட்கறீங்கன்றது தெரிஞ்சது. ப்ளீஸ், இல்ல விக்னேஷ் இல்ல ப்ளீஸ் ஸ்டாப். நான் என்ன கேக்குறேன், அவர் 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஷோ பார்த்தாரு, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஷோ பார்த்தாரு, ஓகே. பட் இன்னைக்கு ஷோ பார்த்திருக்காருன்னு கேட்டீங்களா? அவர் இன்னைக்கு ஷோ பத்தி இமான் ப்ரோ பேசுறாருன்னா கொஞ்சம் வெயிட் ஓகே, பண்ணுங்க ப்ரோ, லீவ் இட். அவரை முடிக்கட்டும் இல்ல ப்ரோ. இம்மான், நான் நான் டெய்லி தான் ஷோ பார்க்கறேன். நான் சொன்னது அதான் நான் சொல்றேன். அவர் இன்னைக்கு ஷோ பார்த்திருக்காரு. சோ இன்னைக்கு ஷோ பத்தி அவர் பேசுறாரு. அவர் நான் பேசட்டுமே. திருப்பி அது ஏன் அதான் நம்ம சொல்லிட்டு பழசையும் ஐ பேசுறோம்? அகைன் சேயிங் தி சேம் திங். லெட் ஹிம் ஃபினிஷ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் இப்ப உள்ள வராதீங்க, லெட் ஹிம் ஃபினிஷ். யா எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஸோ இப்படி சொன்னார். எனக்கு அதுல எந்த தப்புமே தெரியல. கேம்னா கேம் தான். அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்ன்றது முதல்ல இருந்தே அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட கேமாவே என்ன இருந்திருக்கு பார்வதிக்கு அப்படின்னா, அக்யூசிங்கும் நேம் காலிங்கும் பிராண்டிங்கும் தான் அவங்களோட கேமாவே இருந்திருக்கு. இன்னைக்கும் அதே தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறத்துல இருந்ததுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்ததுக்கு முன்னாடி புல்டோசர் மாட்டி இருக்கிறேன் அப்படின்னா கேம் பிக் பாஸே என்ன வேணா கேள்வி கேட்கலாம். ஆனா இதுதான் கேம், இதுதான் மீட்டர், இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த ரூல்ஸ்குள்ள தான் ஒருத்தர் விளையாட முடியும். அந்த ரூல்ஸ்குள்ள பண்ணாத ஏதாவது ஒன்று தப்பா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி கேள்வி கேட்க போறாங்க. நீங்க வந்து இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுக்க போறாரு. அவருக்குள்ள என்ன இன்டென்ஷன் இருந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. பாக்குறப்ப பார்வையாளனா எனக்கு எதுவுமே தப்பா தெரியல. ஏன்னா அந்த கேம் அந்த 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 ஸ்போர்ட்னு வந்துச்சுன்னா அப்கோர்ஸ் அடிப்படை செய்யும். அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வந்து இவங்க கேட்பாங்க, கனி இப்பவும் டைம் இருக்கு, உங்களுக்கு வேணா ஷூ போட்டு வந்துருங்க, இல்ல ஏதாவதுனா சண்டைனா சட்டக்கிளியை தான் செய்யும் அப்படின்னு பார்வதியே சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்னு, இது அவர் வேணே இடிச்சாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். வேணே பண்ணாரா வேணான்னு பண்ணாரா பாக்குறப்ப எனக்கு எதுவுமே தப்பா தெரியல. இன்ஃபேக்ட் அவரோட அந்த டோட்டல் இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை அவங்க என்னவா எடுத்துட்டு போனாங்க, அவங்க என்னென்னலாம் அதை வச்சு அக்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தப்பா தான் தெரிஞ்சு. ஸோ கம்ப்ளீட்லி இந்த விஷயத்துல எனக்கு பார்வதி மேல இது அவங்களுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வேணா எனக்கு வருத்தம் இருக்கே தவிர, அதை தாண்டி this will happen in sport and அதெல்லாம் எதுவுமே எனக்கு தப்பா தெரியல அப்படின்றத என்னுடைய கருத்து. சரி, நீங்க 1 hour பாத்தீங்களா 24 hours பாத்தீங்களா மட்டும் எனக்கு சொல்லிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். 24 hours பாத்தீங்க. அப்ப வந்து அந்த தேர்ட் ரவுண்டுக்கு முன்னாடி பக்கத்துல வந்தா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சபரி சொன்னதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? அவர் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, என்ன சொல்லுங்க, முதல்லயே நான் சாரி சொல்லிடுறேன், இந்த ரவுண்ட் இந்த ஷோ இந்த இது வந்து இப்படிதான் இருக்கும், ஒருவேளை இது உங்களுக்கு இந்த மாதிரி நான் விளையாடுறதுன்றது உங்களுக்கு ஏதாவது இதே ஏற்படுத்தினா நான் இப்பவே சொல்லிடுறேன் சாரி அப்படின்னு. முதலே சாரி. அதுக்குதான் வந்து இவங்க கேட்பாங்க, திவ்யா கேட்பாங்க, அது எப்படி நீ அப்படி சொல்லுவ, அப்படி வேணும்னு இன்டென்ஷனலா அடிப்பியா அப்படி அவர் அப்போ சொல்லுவாரு. இன்டென்ஷனலா தான் அடிப்பேன்னு நான் சொல்லல, ஆனா
இந்த இந்த இது வந்து இப்படிதான் விளையாட முடியும், நான் இப்படிதான் விளையாடுவேன், அதனால முதல்ல சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அண்ட் ஓகே ஆப்வியஸ்லி இந்த கேம் இப்படிதான் விளையாடணும். ஓகே ஸோ அடிப்பேன்னு சொல்லி எனக்கு தான் ஒரே ஒரு விளையாண்டுருக்காருன்றீங்க. பாயிண்ட் ரசிகன். திவ்யாவுக்கு அதே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப திவ்யாவுக்கு வந்து அந்த கொஸ்டின் இருந்திருக்கு, இன்டென்ஷனல் அடிப்பேன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தானே? அப்ப வந்து அதே இது இன்டென்ஷன் நான் பாக்குறேன், அது இன்டென்ஷன் தான் அடிச்ச மாதிரி இருக்குன்றேன். அது இல்ல நீங்க எப்படி சொல்ல போச்சு? நான் இல்ல நீங்க சொன்னேன், உங்க இன்டென்ஷன் உங்களுக்கு வார்த்தை எப்படி இருந்துச்சுன்றது உங்களுடைய இல்ல கருத்து, எந்த ஓகே கருத்து இல்ல, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். என் கருத்து தட் வாஸ் பியூர்லி இன்டென்ஷனல் மேன் ஹேண்ட்லிங் ஹிட்டிங் தான். பிசிக்கல் வயலன்ஸ் அங்க பண்ணிருக்காரு, என்னோட கருத்து. இத ரசிகன் வந்து ரசிகன் ரசிகன் ஒரே நிமிஷம் ரசிகன். அது ப்ரோ அதை again நான் see மறுக்கவே இல்ல அவர் ரசிகன், இல்ல ஐ இல்ல கம்ப்ளீட்லி அவரோட ரெஸ்பெக்ட் யுவர் கருத்து ஒப்பீனியன், சொல்லிட்டாரு ப்ரோ. நான் நீங்க மறுக்கல. again சரிங்களா? இல்ல இல்ல ஒரு அவரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவருக்கு ரசிகன். அது தெரியல, உங்களுக்கு ரசிகன் தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு அப்படி see தெரிஞ்சிருக்கு, இப்ப ஐ நீங்க ரெஸ்பெக்ட் பேசும்போது யுவர் நான் ஸ்டாப் ஒப்பீனியன் பண்ணி என்ன சொல்றேன், நிப்பாடுங்க சொன்னேன்ல. நான் மாத்தல. தோழர் வெயிட் பண்ணுங்க, கேன் யூ ஸ்டாப்? நீங்க பேசும்போது நான் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு பேசுங்க முடிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் பேசும்போது நீங்களும் அதே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இதுக்கு எஸ் சொல்லலாம் இல்ல நோ சொல்லலாம். ஏங்க அமைதியா இருந்தா தாங்க அது எஸ் தாங்க அர்த்தம். நீங்க சொன்னதுக்கு இல்ல தாங்க நீங்க அமைதியா இருக்கேன். நீங்க கேட்டதுனால, நடுவுல திருப்பி வந்து நீங்க நான் கொஸ்டின் எஸ் சொல்லணும்னு கேட்டதுனால சொல்லுவீங்க இல்ல நீங்க. இல்ல நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க கேள்விய கொஸ்டினா ரைஸ் பண்ணதுனால நான் சொன்னேன் இல்லங்க நான் அப்படி சொல்லல அப்படின்னு. நீங்க சொன்னீங்க, நான் எனக்கு நான் சொன்னதுல உங்களுக்கு நான் வேற சொல்றேன், கருத்து, இப்ப சொல்றேன். நீங்க இப்படி சொல்றீங்கன்னு See சொன்னீங்க, நான் bro, சொன்னேன் இல்ல நான் அப்படி சொல்லலன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி ஓகே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் an elbow hit is always an attack move. அங்க வந்து அவன் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லி இந்த மாதிரி என் பக்கத்துல வந்தா நான் அடிப்பேன் அப்படி சொல்லும் போது திவ்யாக்கே அந்த கொஸ்டின் இருக்கு, இன்டென்ஷனலா அடிப்பேன்னு சொல்றியான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இந்த கேம் அப்படிதான் ஆடணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி அடிச்சிருக்காருன்ற போது எனக்கு அந்த கொஸ்டின் வந்து இன்டென்ஷனலா தான் படுது. அண்ட் he previously said the same thing. QC டாஸ்க் அப்ப இவங்க மூஞ்சில டீ சூடு டீயை ஊத்தணும்னு சொல்லி சொன்னவர் அவர் தான். he has made this statement. முன்னாடி பண்ணியிருக்காது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு he has intentionally hit even after the game was over. 2 பேர் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லி அங்க ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் எவர் Parvo does, the result is not going to change. But he took this opportunity to show his previous வன்மம். எனக்கு அதுதான் தெரியுது. தட் இஸ் வாட் ஐ எம் ஃபினிஷிங் தி சென்டென்ஸ் வித். இல்ல ஒரே எனக்கு ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. வரி எனக்கு மட்டும் ஒரு இது மட்டும் எனக்கு ஒரு அடிப்பேன்னு இல்ல அவர் எனக்கு சொல்லல, ஒரு வார்த்தை பாயிண்ட் இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, தோழர் ப்ரோ இப்ப வெயிட் வந்து பண்ணுங்க. ஐ டோல்ட் யூ, நீங்க முடிச்சிட்டீங்க. வன்மப்புனே நீங்க இப்ப பேசுங்க. வந்து அவர் சொன்னாரு, அவங்கள யாராவது ஷூ போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு. இப்போ பார்வதி வந்து கண்ணாடி போட்டு வந்து கேம்ல வந்து சபரி கண்ணை குத்தி விடுறான்னு வச்சுக்கோங்க. இது வந்து நியாயமான கேமா? நீ வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து பண்ணக்கூடாது. வேணும்ட்டே போய் நீ ஒருத்தவங்கள அட்டாக் பண்றனா அது உன் மேல தான் தப்பு. கால வந்து 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 மிதிக்கிறான். வேணும்ட்டே மிதிக்கிறான். ஷூ போடலன்னு தெரிஞ்சு. இது வந்து உடனே உன்ன யாராவது ஷூ போட வேணாம்னு சொன்னாங்களா? இது என்னங்க ஆர்குமென்ட்டு? எனக்கு புரியல. இதெல்லாம் முடிச்சுட்டு இவரு லைவ் பார்த்தேன்னு சொல்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு போயி, அவ வந்து ஒரு மெடிக்கல் ரூமுக்கு போயிருக்கான். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம் இல்ல இவனுங்களுக்கு. ஏங்க அவரு போயிட்டாரா? அவர் மட்டும் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம் இல்ல. நான் இன்வைட் உட்காந்து கொடுக்குறேங்க. ஐ இன்வைட் ஹிம் அகைன். நீங்க பேசுங்க. உட்காந்து உட்காந்து சிரிக்கிறாங்க எல்லாரும். அதெல்லாம் லைவ் பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து வேற சப்போர்ட் பண்றாரு. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் அப்படி சிரிக்கிறானுங்க பேசி. வேணும்ட்டே தான் அடிச்சேன். கழுத்துல மெச்சுதான் மொத்தமா போயிருக்கும். இப்படிலாம் யாராவது பேசுவாங்களாங்க? பார்வதி கூட பேச மாட்டாங்க. இவங்க இவ்ளோ கேவலமா பார்க்குறாங்களே, அந்த பார்வதி கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க. என்ன ஜென்மம்? சரி, இந்த சபரி வந்து வெளியில எங்கேயோ இந்த கார்டன் ஏரியால உட்காந்து சோஃபால வந்து அததான் சொல்றேன். நான் வேணும்னே தான் அததான் அடிச்சேன்னு சொல்றேன் சொன்னது எப்போ? இமாத். அது என்ன மேட்டர் அது? அது அல்ல ஏன் 1 ஹவர்லலாம் அவ வரலையா அது? அது அது ஃபன் அதான் வரல. பண்றாங்களாம் ப்ரோ. அதுதான் சேனல் ப்ராடக்ட்ட ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது ஃபன் பண்றாங்களாம் ப்ரோ. அவங்க அடிச்சு முடிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல. அவ They வந்து went மெடிக்கல் there and he ரூமுக்கு is making போயிருக்கா. fun. அவளுக்கு கண்ணு என்ன ஆச்சு? கண்ணு போயிடுச்சா? பார்வை இருக்கா? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சோ உட்காந்து வேணும்னே தான் சிரிச்சிட்டு இருக்காங்க அடிச்சேன் எல்லாரும். அப்படின்னு சொல்லி சபரியா அப்படின்னு வாக்குமூலம் அவன் சொல்றான். கொடுத்துருக்கானா? வாக்குமூலம் சொல்ல முடியாது. ஃபன்னா அது. நான் வேணும்னே தான் அடிச்சேன் அப்படின்றா. உடனே வந்து விக்ரம் வந்து I'll tell கழுத்துல you the வச்சிருந்தா scenario bro. மொத்தமா போயிருக்கும். கழுத்துலயே மிதிச்சு மொத்தமா முடிச்சிருக்க வேண்டியதானே சொன்னாரு விக்ரம். இப்படி யாராவது பேசுவாங்களா? ஒருத்தங்க இல்ல மெடிக்கல் ரூமுக்கு அங்க போயிருக்கும்போது. ஃபன்னா பேசின இதுல வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்மைலோ எதுவுமே இல்ல. அது ஃபன்னு Bro, மாதிரி it was அது full smiles. I can give you the video. I have the video. That guy was smiling. It இல்ல was இல்ல இல்ல fun. நான் சொல்றது அந்த கண்டென்ட் வந்து ஃபன்னா பேசினாங்களான்றது என்னால அது கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ண முடியல. அவர் அது சீரியஸா பேசுனாங்கன்ற மாதிரி சொல்றாரு பாலாஜி bro. எனக்கு அது Okay. தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ கால் ஆன் தட். பட் எனக்கு அது ஃபன்னா சீரியஸான்றத வந்து இன்னுமே இன்டர்பிரட் பண்ண முடியல அது. ப்ரோ அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் 1 முடிஞ்ச உடனே அடிபட்டுரும்ல, அப்போ அவங்க மெடிக்கல் ரூம் போயிருப்பாங்க. தட் டைம் தேவர் ஹேவிங் அ கான்வர்சேஷன். அப்போ வந்து தேர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மாக்கிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தேவர் கீப்பிங் ஒப்பீனியன் அண்ட் டீசிங் அபவுட் த சிச்சுவேஷன். தட்ஸ் ஆல்சோ இஸ் ராங்.
அதுக்கப்புறம் அந்த 3rd ரவுண்ட்ல தான் அந்த கண்ணு தெரியாம அந்த லைன இது பண்ணதுக்கு தான் டிஸ்குவாலிஃபைன்னு ஒண்ணு பண்ணி, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடிச்சது எல்லாமே எல்போ வச்சு ஹிட் பண்ணது, ரிப்பீட்டட் ஹிட் பண்ணது எல்லாமே அந்த 3rd ரவுண்ட்ல தான். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு வந்து ரிமோர்ஸ்லி கூட ஒரு சாரியாலாம் ஃபீல் பண்ணவே இல்ல. அண்ட் பக்கா ஃபேக்கான ஒரு ஆக்டிங் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல பண்ணது. அந்த நாமினேஷன் போகும்போது பிக் பாஸ் எனக்கு பேசணும், பிக் பாஸ் எனக்கு ஒரு மாரி இருக்கு, அது எல்லாமே ஆக்டிங் தான். he cannot escape this at the weekend. இந்த வீக்கெண்ட் வந்து விஜேஎஸ் வந்து இந்த அக்ரெசிவா இதை வந்து கேட்கலன்னா அப்புறம் நம்ம தான் வந்து ஸ்பேஸ்ல இதுல எல்லாமே பேசிட்டு ஏங்க இருக்கோம்னு நீ நினைக்கிறேன். சொல்ற கண்டிப்பா மேட்ரு நீங்க கேட்பாங்கன்னு நான் சொன்ன நம்புறேன். மேட்ரு 1 ஹவர்ல வரலையே. நாங்க பாத்துட்டோமே, நாங்க ஷேர் பண்ணியிருக்கோமே, அவரை டேக் பண்ணியிருக்கோமே. சபரி என்ன அழுதாரு? சபரி அழுதாருன்னு சொன்னீங்களே, கன்ஃபெஷன் ரூம்ல போய் கன்ஃபெஷன் அழுதாரு. ரூம்ல போய் என்ன அழுதாருங்க. என்னன்னு சொல்லி? கஷ்டமா சாரி, நான் இருக்கு. பாக்குறது இல்ல லைவ். என்ன வந்து எல்லாரும் நான் இந்த சீசன் நடிக்கிறாங்கன்னு ரிவ்யூ சொன்னாங்க. பண்ணாதது காரணமே என்னால லைவ் பார்க்க முடியாதுன்னு ஒரு காரணத்தினால தான். ஸோ எனக்கு I don't know. சொல்றேன். என்ன வாட் ஹேப்பன்? இட்ஸ் ஓகே. அதான் அவர் சொல்றாரு, என்ன நடிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் வந்து நிஜமா வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து அழுதாரு. பிக் பாஸ் வந்து நாமினேஷன் பண்ணும்போதே கேட்டார், பிக் பாஸ் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் பேசிக்கலாமா உங்ககிட்ட அப்படின்ற போது பிக் பாஸ் இல்லை, நீங்க நாமினேட் பண்ணுங்க இப்போ, ஐ வில் கால் யூ பேக் லேட்டர்னு சொல்லிட்டாரு. ஆஃப்டர் தட் ஹி கால்ட் ஹிம் பேக் லேட்டர் அண்ட் திஸ் இஸ் வாட் ஹி டிட் தேர். கண்ணில் தண்ணி வராமல் அழுதார். ஆனால் அண்ட் ஆஃப்டர் தட் வெளில வந்துட்டு அந்த 9 10 11 12 அந்த டயலாக் டிஃபென்ஸ் அதெல்லாம் அதை பேசிட்டு இருந்தார் பார்வட்டர் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக. ஆஃப்டர் தட் அதுலேயும் ஒரு லையை ஆட் பண்ணாரு, ஐ டென்ட் லாஃப் அபவுட் இட் லேட்டர் அப்படின்னு சொன்னாரு. நிறைய சிரிச்சிருக்காரு. அதை வச்சு நல்லா ஃபன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பேசலாமா ரசிகன்? சொல்லுங்க ப்ரோ. ரசிகன் ஆக்சுவலாக சில விஷயம்லாம் நான் 1 ஹவரில் பார்க்காததுனால சில இமாத் எனக்கு உங்களுக்கு தெரியும், சில 1 ஹவரில் காமிக்காததெல்லாம் வந்து வீக்கெண்டில் வந்து தி ஓன்ட் டிஸ்கஸ் இன் தி வீக்கெண்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த விஷயத்தை வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டானே இந்த வீக்கெண்டில். இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் கன்சிடர் திஸ் ஆஸ் ஈவன் அ டாபிக் இன் தி வீக்கெண்ட். பிகாஸ் டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் 1 ஹவரில் பார்க்கும்போது எதுவுமே வந்து இன்டென்ஷனலாக ஒரு எல்போ பண்ணி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் பார்த்தது இல்லை எல்போ, இப்போ ஒரு 24 ஹவர்ஸ் பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொன்னார்ல, தோழர்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் பேசுறதையும் கேட்டேன். எதுவுமே வந்து சாரி எனக்கு வந்து இன்டென்ஷனலாக தெரியல எனக்கு. மைட் பி நீங்கள் லைவ் பார்க்கறதுனால மைட் பி ரொம்ப ஃபிசிக்கலாக பார்வதி ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் பார்வதி, பட் திஸ் இஸ் அ ஃபிசிக்கல் டாஸ்க் அண்ட் இது இப்படிதான் விளையாடணுன்றது நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் வீக்கெண்ட் விஜய் சேதுபதி ஈவன் அட்ரஸ் திஸ் ஆஸ் அ ஃபிசிக்கல் அட்டாக் தட் மேட் டு பார்வதி. சரி, ஓகே, அட்ரஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா தென் we will stop normalizing this. Okay bro? Yeah, that we will decide in the weekend. இல்ல that's what I'm asking you. இதை அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை இதை நார்மலைஸ் பண்ண மாட்டோம், இதை எடுத்து பேசுவோம்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிப்பா பார்வதினால தாங்க இவ்வளவு நார்மலைஸ் பண்றாங்க. இதே Simple as that. ரிசீவிங் அதான் எண்ட்ல வேற Exactly, யாராச்சும் அதான் இருந்தா இத சொல்றேன் நானு. பண்ணிருப்பாங்களா? எக்ஸாக்ட்லி, இதே திவ்யாக்கா இருந்தா, இதே அரோரா காயம் தான் இது பெரிய விஷயம் பேசியிருப்பாங்க. இது பார்வதின்றனால தான் நார்மலைஸ் பண்றாங்க. அதான் சொல்ல வரணும். ஹரி ப்ரோ, சாரி டு இன்டரப்ட் யூ. இப்போ இந்த எல்போ அட்டாக்க வந்து இது வீக்கெண்ட்ல பேச மாட்டாங்கன்றீங்கல்ல, நான் உங்களோட 1 ஹவருக்கே வரேன். இதே தான் இந்த எல்போ அட்டாக் பல தடவை போன சீசன்ல நடந்ததுக்கு ராயனுக்கும் ராணவுக்கும் நடந்ததான் வீக்கெண்ட்ல வந்து அவர் கேட்டாரு. இன்னைக்கு நீங்க அந்த 1 ஹவர் எபிசோட் பார்த்தாலே தெரியும். அங்க தள்ளி விடுறத காமிப்பாங்க. கிராஸா வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டோட ஃபேஸும் க்ளோஸ் அப்ல போகும். அவங்க வந்து அங்க கன்வே பண்ணது 1 ஹவர்ல இது நடக்குது. எல்லாருமே வந்து அமைதியா தான் இருக்காங்க. யாரும் கேட்கல. அடுத்த நரேட்டிவ் அவங்க வந்து ஹால்ல வந்து இத வச்சு காமெடி பண்றாங்க. திரும்ப அத கானா வினோத் ஃபன் பண்றாரு. அப்பயும் யாரும் கேட்கல. 3rd ப்ரோமோவோட கன்டென்ட்டே வந்து அவங்க வந்து தெளிவு மாச்சோ மாரி ஒருத்தன் வந்து என்னைய தள்ளி விடும்போது நீங்க யாருமே வாய திறக்கலைல. இதுதான் இன்னைக்கு 1 ஹவரோட நரேட்டிவ். அங்க நரேட்டிவ் பில்ட் ஆனதே இதுதான். அத ஏன் அது 1 ஹவர் பார்த்தவங்க அப்படி ஃபீல் அண்ட் இன்னொன்னு 1 மேஜிக் ஹவர் இன்னொரு பார்த்தா கூட பாயிண்ட் அந்த ஆட் எல்போலாம் பண்றேன். இதுல கிளியரா இன்டென்ஷனல் தெரியுதுங்க இல்ல இன்டென்ஷனா பண்றான்னு. பண்ணி ஒரு நிமிஷம். இல்ல இன்டென்ஷனலா நான் இன்டென்ஷனலான்றதுக்கு சபரி திவ்யா கிட்ட ப்ளே பண்ணதுக்கும் பாரு கிட்ட ப்ளே பண்ணதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் திவ்யா கிட்ட அவ்வளோ அக்ரெசிவான பாடி லாங்குவேஜ்ல இதுல பண்ணல. ஆனா பாரு கிட்ட பண்ணது அக்ரெசிவா இருந்தது. on that aspect I'm saying it was an intentional hit from Sabari to Paru.
இல்ல இத அபி வந்து ஒன் செகண்ட் இன்டென்ஷனலா மேஜிக் ஒன் வந்து செகண்ட் இல்ல பிக் பாஸ் இன்டென்ஷன். ஓகே அன்ஃபில்டர்ட் ஓகே. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இது வந்து நம்ம வந்து 24/7ல உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுச்சு 1 ஹவர்ல அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி 1 ஹவர்லயும் இது கிளியரா தான் தெரிஞ்சது. இன்னைக்கு 1 ஹவர்லயே நரேட்டிவே தெரிஞ்சுச்சு அதுதான். மேடம். இன்னைக்கு நரேட்டிவே அதுதான். நீங்க அவளை வந்து வாண்டடா பண்றாங்க. எல்லாரோட மூஞ்சிக்கும் க்ளோஸ் அப் போகுது. நோ ஒன் இஸ் ஆஸ்கிங். அதை பாரு கொஸ்டின் பண்றாங்க. அதுதான் தேர்ட் ப்ரோமோவும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் சாண்ட்ரா வந்து இந்த குரூப்பிசம் இருக்கு, இதை உடைக்கணும்னு சொல்லி அங்க நாமினேஷன் டிஸ்கஷனும் போகுது. 1 ஹவரோட நரேட்டிவ் இதுதான் இன்னைக்கு. அது அந்த கண்டென்ட் தான். விக்ரம் வந்து அவளை மார்க் பண்றது, இது பண்றது எல்லாமே அதுதான் நடக்குது. அவ வந்து திரும்ப திரும்ப அதை கொஸ்டின் பண்றா, ஏன் யாருமே கேட்கலன்றது. இது 1 ஹவர்ல வந்து ஒரே ஓகே ஒரு ஹரி. பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்டென்ஷனல் நான் இன்டென்ஷனல கூட விட்டாலும் திஸ் கைண்ட் ஆஃப் பிசிக்கல் கான்டாக்ட் இட் செல்ஃப் இஸ் ராங்ல. அதையே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தானே, ஈவன் இஃப் இட் இஸ் அன்இன்டென்ஷனல். அதை கொஸ்டின் பண்ணி தானே ஆகணும். கரெக்ட். அப்புறம் 1 100% செகண்ட், இந்த கேமை வந்து வேற எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின் பண்றீங்க. இதே மாதிரி இந்த கேம் பல தடவை நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி சிமிலர் கேம் பல சீசன்ல நடந்திருக்கு. நடக்கலே நம்ம சொல்லவே முடியாது. இந்த டாஸ்க் இப்படிதான் விளையாண்டாங்களா, எல்போ அட்டாக் பண்ணி தான் மேஜிக் சீசன் 7ல கூட ஸ்மாக் போட்டதெல்லாம் கேட்டாங்களே. அது ஓகே. நான் என்ன சொல்றேன், பாட்டில் இன்னைக்கு கேம். நடந்த இந்த கேம் இது என்ன டிசீவ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி அங்க இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டை எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி டாஸ்க் எந்த சீசன்லயுமே வந்தது கிடையாதா? சீசனுக்கு ஒரு டாஸ்க் இது இருக்க இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த இந்த ஓடி போய் அங்க இருந்து இத எடுத்துட்டு வர்றது, ஒரு டீம் வந்து இத அப்படி பிடிச்சுக்கிறது, இந்த மாதிரி சீசனுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த எல்லாத்துலயும் இந்த மாரி எல்போ அட்டாக்கிங் நடந்திருக்கா? இந்த மாரி ஒருத்தன் வந்து போட்டு இது பண்ணானா? அதுவும் இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லா வீக்கெண்டோட நரேட்டிவும் வயலன்ஸ் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு தான். அதையும் மீறி இன்னைக்கு இது நடந்திருக்கு. கில்ட்டா இல்லைன்னா எதுக்குங்க போய் கன்ஃபெஷன் ரூம்ல அழுகணும்? எனக்கு வந்து இது 24/7ல தான் உங்களுக்கெல்லாம் அப்படி தெரியுது. 1 ஹவர்ல தெரியலன்னு சொல்றதே வந்து நம்ம அத வந்து டைல்யூட் சொல்றதுக்கு தான் இருக்கு மாரி இருக்கு. இல்ல அபி, மேடம் ஆக்சுவலா இல்ல மேடம். இத வந்து கேட்கலன்னா வந்து கேவலம். இல்லங்க, ஒரே ஆக்சுவலா நிமிஷம். இல்ல சேன் ப்ரோ ஒரே நிமிஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப நேரம் ஹேண்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஓகேவா? சாரி சேன் ப்ரோ, பேசுங்க பாலாஜி. ஓகே. சி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இது இன்டென்ஷனலா நாட் இன்டென்ஷனலா அப்படின்ற பாயிண்ட்டுக்கே வரல. அதோட அதோட உண்மை வந்து சபரிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல என்னன்னா, இப்ப பார்வதிக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற போது அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன்ஸ் அவ்வளவு தானா அப்படி